என்னது அந்த செருப்பு திருடன் இங்க வர்றானா? மவனை இன்னைக்கு நானாச்சு அவனாச்சு ரெண்டுல ஒண்ணு பாத்தேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லுவாங்க? சாப்பாடா சமைக்கிறீங்க? சாப்பாடு ஆ? வாயில வைக்க முடியல. நேத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அது தெரியுமா உனக்கு? ஆ? நைட்டு தூங்க முடியல, காலையில எந்திரிக்க முடியல, ஒரே வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், தலை சுத்தல். இப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கான். ஐயோ, நிஜமாவா சார் சொல்றீங்க? என்னைய பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? ஓ முதலாளி வேணா திருடனா இருக்கலாம், நான் பொய்யன் கிடையாது. நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறேன், அட்மிட் ஆக போறேன். ட்ரிப்ஸ் போடணும் அப்படி இப்படின்னு ஏதாவது அப்படியா? சொன்னாங்கன்னு வச்சுக்க. ஓ முதலாளிகிட்ட சொல்லி வை, இன்னும் 1 ஹவர்ல உன் ஹோட்டலுக்கு போலீஸ் வரும். ஆ? கடையை இழுத்து மூடி சீல் வச்சுட்டு தான் மறுவேலை. வேணாம் சார், தயவு செஞ்சு எதுவும் அது மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. எங்க ஹோட்டல் சாப்பாடு எப்பவும் சூப்பரா இருக்கும் சார். முதல்ல நீங்க தான் சார் வேற மாதிரி சொல்றீங்க. நானும் எல்லாரும் மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? ஆ? இன்னையோட முடிஞ்சது உங்க கதை. ஆ. சாப்பாடு போடுறானா? சாப்பாடு வாயில வைக்க முடியாத சாப்பாடு, வயித்த நோவடிக்கிற சாப்பாடு, வாந்தி பேதி வர வைக்கிற சாப்பாடு. சொல்லி வை அந்த ஆள்கிட்ட. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ஓ, ஐயோ. உங்க ஹோட்டலை சீல் வச்சா பத்தாது, சீலா? வம்படியா என்னைய சாப்பிட வச்சு விஷத்தை கலந்து கொடுத்து சாவடிக்க பாத்தீங்கன்னு சொல்ல போறேன். விஷமா? ஐயோ. செக்ஷன் 302, செக்ஷன் 303. கொலை பண்றது, கொலைக்கு உடந்தையா இருக்கிறது, கொலை முயற்சி பண்றது, கொலையா? கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்ப கூட்டு சதி திட்டம் போடுறது. சார் சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. எங்க பாஸ் ரொம்ப நல்ல எண்ணத்தோட தான் உங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டாரு. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. போன வை முதல்ல. ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஒரு வயசான மனுஷன்னு பார்க்காம கெட்டு போன பீஸாவை கொடுத்து இங்க பாரு, உங்களை எல்லாம் நான் சும்மா விட போறது இல்ல, பாத்துக்கிறேன் ஒரு கை. ஐயோ, போச்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? ஏய் பாடி, ஏய் என்னாச்சு? போச்சு சார். என்னாச்சுன்னு கேக்குறத சொல்லிட்டாரு. போச்சு. இப்ப என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எல்லாம் போச்சு. என் எதிர்காலமே போச்சு. டோட்டல் கொலாப்ஸ். இதுக்குதான் சொன்னேன், வேண்டாத விருந்தாளிங்களை கூப்பிட்டு விருந்து வைக்காதீங்கன்னு சொன்னேன். யாரு கேட்டாங்க நான் சொல்றத? ஏய், நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியல. என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இடத்து மேல இருந்த கேஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டீங்க. ஆனா அதனால எந்த யூஸும் இல்லாம போகுது சார். இடம் உங்களுக்கு சொந்தமா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஹோட்டலும் உங்களுக்கு சொந்தமா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? ஆனா பிசினஸ் நடக்க போறது இல்லையே சார். இழுத்து மூடி சீல் வச்சுட்டா அப்புறம் திறக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும்ல சார். என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? திரும்ப புரியாம பேசுறீங்களே சார். இந்த ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிடுறோம். நம்ம கஸ்டமரும் நம்ம சமைச்சு போடுறத நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போறாங்க. ஆனா நம்மள தூக்கி ஜெயில போட்டாங்கன்னா 3 வேளையும் நம்ம களிதானே திங்க வேண்டியது இருக்கும் சார். நம்மள யாரும் தூக்கி ஜெயில போட போறாங்க? லூசு லூசு. யாரு? நான் லூசா? அந்த கிழவன் தான் லூசு. உனக்கு உண்மையிலேயே ஏதோ ஆயிடுச்சு. யார பத்தி சொல்ற நீ? அதான் நீங்க கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சீங்களே, அந்த லட்சுமி மேடத்தோட மாமனாரு. அவருக்கு என்ன? ஐயோ. ஏய், எதுக்கு இப்படி ராகம் போட்டு அழுவுற? ஒண்ணு அழுதுட்டு முழு மேட்ரி சொல்லு, இல்ல முழு மேட்ரி சொல்லிட்டு அப்புறம் அழு. ரெண்டுல ஒண்ணு செய். ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யாத, பார்க்க கன்றாவியா இருக்கு. என்ன மட்டும் நல்லா கோச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால உடம்பு கெட்டு போச்சாம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆக போறாராம். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டதுனாலதான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம் சார். அதெல்லாம் ஒண்ணு ஆகுது, நான் பாத்துக்கிறேன். சார் 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 சார், தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க சார். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. ஏய், நீ படிச்சவ தானே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டேன்?
நம்ம ஹோட்டல் ஃபுட்டோட குவாலிட்டி எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும். இங்க சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிருக்கா? இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆவல. ஆனா அந்த தாத்தாக்கு ஏடா கூடமா ஆயிடுச்சே. எனக்கு என்னமோ அதெல்லாம் உண்மையா இருக்குன்னு தோணல. நீங்க வேற சார், அவர் பேசினப்ப நீங்க பக்கத்துல இருந்திருக்கணும். AK-47 வெடிக்கிற மாதிரி வார்த்தையால வெடிச்சிட்டாரு. என்ன ஆளு சார் அவரு? சரி பரவாயில்ல விடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். என்னத்தை தான் டீல் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ நமக்கு டின்னர் இன்னைக்கு ஜெயில தானே நினைக்கிறேன். ஏய் அடங்க மாட்டியா நீ? போய் முதல்ல முகத்தை கழுவிட்டு வா. 4 பேர் வந்துட்டு போற இடத்துல இப்படியே ஒப்பாரி வைப்ப. இதெல்லாம் இன்னையோட முடிய போகுது. இதுக்கு வேற நான் முகத்தை கழுவி மேக்கப் வேற நான் போடணுமா? ஏய் அத்தை, நேத்து உங்களுக்கு என்னாச்சு அத்தை? ஹரி சார் எவ்ளோ ஆசையா சமைச்சு காட்ட சொன்னாரு. பவி, என்னமோ தெரியல, நான் பரங்கிக்காய் கேக் எவ்ளோ நல்லா செஞ்சேன். ஆனா அங்க எனக்கு செய்யவே முடியல. அவங்க எல்லாரும் முன்னாடியே நிக்கும்போது எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. அங்க உண்மையிலேயே நான் என்ன பண்றேனே எனக்கு புரியல. உங்க பலமே தன்னம்பிக்கை தான். தனி ஆளா இவ்ளோ பெரிய வீட்டை கட்டி காப்பாத்துறீங்க. இந்த டேலண்ட் வேற யாருக்கு வரும்? நிஜமாவா சொல்ற? நான் ஏன் அத்தை உங்ககிட்ட போய் சொல்ல போறேன். ஆக்சுவலா சந்தோஷ கல்யாணம் பண்ணிட்டு இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்களோ, என்ன மாதிரி இருப்பீங்களோ, சிடுமூஞ்சியோ அதுவோ இதுவோன்னு ஏகப்பட்ட கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சந்தோஷ விட உங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை செஞ்சாலும் அதை நல்லா செய்யறவங்க நீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களை மதிச்சு அவர் சமைச்சு காட்ட சொன்னப்போ நீங்க அசத்திருக்க வேண்டாமா அத்தை? ஆமா பவித்ரா, நான் செம்மையா சொதப்பிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஹரி சார் அதே டிஷ் செய்ய சொல்லி இங்க நம்ம வீட்டுக்கு வராரு. நீங்க உங்க வழக்கமான ஸ்டைல்ல அட்டகாசமா சமைச்சு அவரை அசத்துறது தான் உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்கே. என்ன இருந்தாலும் நான் பார்த்து அசந்து போற மனுஷன் அவரு. உனக்கே தெரியும் தானே நான் அவருக்கு எவ்வளவு பெரிய ரசிகன்னு. அப்படி இருக்கும்போது நான் அவருக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது? அத்தா, இந்த முருகர் இருக்காரே முருகர். எந்த முருகர்? அதான் மிஸ்டர் பரமசிவனோட செகண்ட் சன். ஓ, பரமசிவ அண்ணனோட 2வது பையன் பேரு பாலகிருஷ்ணனாச்சே. அர்ச்சனா பல தடவை பேசும்போது நான் கேட்டிருக்கேன். ஐயோ அத்தா, நான் 3rd ஃப்ளோர்ல இருக்கிற பரமசிவன் பத்தி பேசல. லார்ட் பரமசிவன் பழனியில கோவணம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரே அவரோட சன் முருகன், அவரை தான் சொல்றேன். பவித்ரா, அந்த பரமசிவன் அவர் புள்ளகிட்டயே பாடம் கத்துக்கிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? நான் போய் எப்படி எங்க அப்பாக்கு சொல்லி தருவேன்னு முருகர் நினைச்சிருந்தா நமக்கு புராண கதையே கிடைச்சிருக்காது. ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாண்டா. இன்னைக்கு ஹரி சார் வராரு. உங்க மாஸ்டருக்கு நீங்க இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. ஐயோ, அது மட்டும் வேண்டாம் பவி. லட்சுமி, அப்பா, எப்ப பாரு உன் மருமகளோட அரட்டை அடிச்சுக்கிட்டே இரு. வீட்டுல ஒரு கிழவன் கிடக்குறானே, நேரத்துக்கு அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும்னு நினைப்பே இல்ல உனக்கு. அப்படி இல்லப்பா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுப்பா. இதோ இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா, நீங்க உட்காருங்க. சீக்கிரம் கொண்டு வா. அத்தா, வர வர தாத்தாக்கு மேல கடுப்பு அதிகமாயிட்டே போகுது. அவர் ஏதாவது பண்ணணும். அச்சோ, அப்பா பாவம், அப்படிலாம் பேசக்கூடாது. அப்பா. ஓ, இன்னைக்கு கிச்சடியா? ஆமாப்பா. பிரமாதம் பிரமாதம். என்ன? நான் ஒண்ணு சொல்லியே, நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் எதுக்கு முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, சமைக்கிறது ஒரு கலைன்னு தெரியும், சாப்பிடுறதும் ஒரு கலைன்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். நீ ஒன்னும் கத்துக்க வேணாம், அப்படிப்பா. ஐயா, ஹெட் மாஸ்டர் பேசுற பேச்சா இது? யாராவது கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டோட வந்தா கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது தான் ஒரு நல்ல வாத்தியாருக்கு அழகு.
பவி நீங்கெல்லாம் பார்டர்ல பாஸ் பண்ணி ஹெட் மாஸ்டர் ஆனவங்கன்னு நினைக்கிறேன். என்ன பேச்சு பேசுற நீ? லட்சுமி, ஓ மருமகிட்ட சொல்லி வை. என்னை அடிக்கடி வம்பு கழுத்துக்கிட்டே இருக்கா. அச்சோ பவி, அவர் பசியோட இருக்காரு, அவரை சாப்பிட விட. அப்பா நீங்க சாப்பிடுங்க, நீங்க பவிய பாக்காதீங்கப்பா. ஹலோ. வணக்கங்க, நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். அடுத்த விருந்துக்கு இன்வைட் பண்ண போறீங்களோ? ஆல்ரெடி சாப்பிட்டு போனதுக்கு உங்க தாத்தாவுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு கேள்விப்பட்டேன். பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. இப்ப கொண்டு வரேன்ப்பா. அப்படியா? மேடி கிட்ட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறேன், உங்க ஹோட்டல் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அப்படி இப்படி நீங்க ஏதோ சொல்லிருக்காரு போல் இருக்கு. அவ பாவம் ஒன்னும் புரியாம ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. சரி, தாத்தாக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருக்காரு. பிஸானாலே இந்த பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதுவும் இல்லாம அவர் வயசானவர் பாருங்க. நீங்க வேற, வயசானாலும் அவரோட ஸ்டைலும் ரவுஸும் எல்லாம் மாறவே மாறாது. தேவையில்லாம ஃபீல் பண்ணாதீங்க சார். தாத்தா கெத்தா கின்னு இருக்காரு. அப்ப இந்த வயிற்று வலி, வாந்தி, தலை சுத்தல் அது மாதிரி எதுவும்? எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்பாடா, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. பிஸா வேற கொஞ்சம் காரமா வேணும்னு கேட்டதுனால நான் வேற கச்சா முச்சான்னு ஏதேதோ மசாலாவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிருந்தேன். ஒருவேளை அதுல ஏதாவது தப்பா இருக்குமோன்னு ஒரு சின்ன கவலை, அதனால தான் கேட்டேன். சார், நீங்க டென்ஷனே ஆகாதீங்க சார். தாத்தா ஜம்முன்னு இருக்காரு. அது மட்டும் இல்ல சார், இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து உங்க ஹோட்டல் சாப்பாடு பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காரு. கச்சா முச்சான்னு 4-5 மசாலாலாம் அள்ளி போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை அவரே உங்க ஹோட்டலுக்கு வந்தாலும் வருவாரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? வேற யார் தாத்தா, நம்ம ஹரி சார் தான். நம்ம ஹரிசாரா? அது யார் அது? நேத்து போய் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு வந்தோமே, அந்த ஹோட்டல் ஓனர். சாப்பாடா சமைக்கிறீங்க? சாப்பாடு வாயில வைக்க முடியல. நேத்துல இருந்து எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அது தெரியுமா உனக்கு? நைட்டு தூங்க முடியல, காலையில எந்திரிக்க முடியல, ஒரே வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல், தலை சுத்தல். இப்ப ஆஸ்பத்திரிக்கு தான் போய்கிட்டு இருக்கான். லட்சுமி, உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நேத்துல இருந்து எனக்கு வயிறே சரியில்லை. அது மட்டும் இல்லாம லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஐயோ, ஏய், எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காத. என்ன சொல்றாரு? நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க சார். அவர் சும்மா பூச்சாண்டி காட்டுவாரு. அதுக்காக தான் ஃபோன் பண்ணீங்களா சார் நீங்க? ஆக்சுவலா நான் ஃபோன் பண்ணதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. இன்னைக்கு உங்க அத்தை கிட்ட அந்த பரங்கிக்காய் கேக் செய்யறதுக்கு கத்துக்க வரலான்னு இருந்தேன். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, மூட் அவுட்ல இருக்காரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு மிரட்டுறாரு, அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். தாத்தாவை நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க சார். நீங்க பாட்டுக்கு வாங்க, அத்தை ரெடியா தான் இருக்காங்க. நான் ரெடி இல்ல. நீங்க சொன்னா ஓகேங்க, வந்துடுறேன். ஓகே சார், வாங்க. ஐயோ, என்ன சார், ஃப்ரெஷ் ஆயிட்டியா? ம் ம். ஒரு சின்ன டவுட் சார். என்ன போய் முகம் கழுவு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொன்னீங்க. காரணம், போலீஸ் வந்து கூட்டிட்டு போறப்போ பாக்குற மாதிரி இருக்கணும் தானே? ஏய், கொல்ல போறேன் ஒண்ணு. போலீஸும் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகாது. இல்ல சார், அந்த தாத்தா ரொம்ப கோவமா பேசிட்டாரு சார். அவரு ஒரு பூச்சாண்டி தாத்தா, அப்படிதான் பேசுவாரு. அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. ஒன்னையும் என்னையும் யாரும் பிடிச்சி ஜெயில போட போறது இல்ல, ஓகேவா? நிஜமாவா சொல்றீங்க? எஸ். தாத்தா ஜம்முன்னு குத்துக்கலாட்டா இருக்காராம், அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. சும்மா ஒன்னு ராகிங் பண்ணிருக்காரு மேடி, கண்டுக்காம அப்படியே லூஸ்ல விடு, சரியா? சார் சார், எங்க சார் கிளம்பிட்டீங்க? வேற எங்க, அவங்க வீட்டுக்கு தான். சிங்கத்தை அதோட கூண்டுக்குள்ளேயே போய் மீட் பண்றதுல ஒரு கிக் இருக்குல்ல. பை தி பை, நான் வர வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டை பத்திரமா பாத்துக்க, ஓகேவா? ஓகே சார். அப்போ
போலீஸ் வரமாட்டாங்கல்ல சார்? வேணும்னா சொல்லு, நான் உன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன். சார் போங்க சார். லூஸ். ஏய், அந்த அருணோட ஆட்டத்தை நிப்பட்ட ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டியா? என்னடி சொல்ற? எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு அக்காவோட தம்பி அருண் படிக்கிற அதே காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. அந்த அக்காட்ட சொல்லி அவங்க தம்பி மூலமா அருணை மார்கை வாங்கிடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ மை காட், நிஜமாவா சொல்ற? போதும்டி. இதுக்கு மேல டெய்லி அவனை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன்னா இந்த வயசுலயே எனக்கு பிபி வந்துடும். அப்புறம் நான் எங்க படிக்கிறது, எங்க லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டி பெத்துக்கிறது, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சட்டுன்னு தெய்வம் மாதிரி அந்த அக்கா வாலண்டரியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நேரங்கட்ட நேரத்துல இந்த போன் சார்ஜ் வேற போயிருச்சு. உன் போனை கொடுறி. யாருக்குடி பண்ற? நான் சொல்லல, எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பவித்ரா அக்கா, அவங்க தம்பிக்கு தான். ரொம்ப வெயிலா இருக்குல? ஆமாடா. டேய், கொடைக்கானல் ஒரு ட்ரிப் போலாமா? போலாம் மச்சான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா கொடைக்கானல் பெரிய பட்ஜெட் ஏரியா மச்சான். பணம் கொஞ்சம் தேத்திட்டு நாம போவோம். என்னடா ஒரு ட்ரிப் போலாமான்னு கேட்டா பணம் தேத்தணும் அதை தேத்தணும்ட்டு. ஒரு நண்பன் ஆசைப்பட்டானா அதை நிறைவேற்றுறவன் தான்டா நண்பன். நீ எல்லாம் என்ன நண்பனோ. கவலைப்படாத ஒரு மச்சான். நிமிஷம் இரு மச்சான். ஹலோ. ஹாய், நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். பவித்ரா அக்கா தான் உங்க நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க. ஓ எஸ், அக்கா அப்பவே என்கிட்ட சொன்னாங்க. ஆ இன்ஃபேக்ட் நேத்து நான் உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? அக்கா சொன்னாங்க. ஃபைன், என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்க காலேஜில் படிக்கிற ஒரு பையன் டெய்லி நான் போற வரப்பெல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அவன்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னே எனக்கு தெரியலங்க. வேற வழியே இல்லாம தான் நான் உங்க அக்கா கிட்ட சொன்னேன். அவங்க தான் உங்க நம்பர் கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கண்டுக்காம விடுங்க. அந்த பையன் யாரு, எந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. 4 தட்டு தட்டினா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுவான். டெய்லி நான் போற பஸ் ரூட்ல தாங்க அவனும் வரான். அடுத்த பஸ் ஸ்டாப்ல நான் ஏறி இருக்கிற இதே பஸ்ல தான் அவனும் ஏறுவான். எந்த ரூட்னு சொல்லுங்க, அவன் ஏறதுக்கு முன்னாடி நான் வந்து ஏறிடுறேன். இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்னு பண்றேன். இன்னைக்கு நான் அவனை எப்படியாவது அவனுக்கே தெரியாம போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். நீங்க அவனை காலேஜ்ல கவனிச்சீங்கன்னா போதும். ஓ, நான் கையோட இப்பவே அவனை முடிக்கிறாங்கிறேன். நீங்க என்னடானா காலேஜ்ல வச்சு பேச சொல்றீங்க? பொறுக்கி பசங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. 4 தட்டு தட்டி மிரட்டி வச்சாதான் அடங்குவானுங்க. அது என்னவோ கரெக்ட் தாங்க. ஆனா பஸ்ல அடிதடி ரகலையாச்சுன்னா அப்புறம் வண்டியவே நிறுத்திடுவாங்க. நம்மளால அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டமாயிடும். 1000 தான் இருந்தாலும் அவனும் படிக்கிற பையன். இத்தனை பேரை எதிரில் இன்சல்ட் பண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டானா பெர்மனண்டா எம்எல்ஏ கடுப்பாயிடுவான். ஓ, அப்படி வரீங்களா நீங்க? சரி, ஓகே, போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. சோ லேட். இன்னைக்கு செத்தடி நீ. அருண் அங்கதான் நிக்கிறான். ஐயோ, சரி சரி, நான் இந்த வண்டியில தான் இருக்கேங்கிற மாதிரி காட்டிக்காத. இப்ப அவனை போட்டோ எடுக்கணும், நான் அந்த பக்கம் போய் நின்னுக்கிறேன். ஓகே. என்ன மச்சான், என்ன பசங்க டைம் வந்திருக்கு. தோ வந்துச்சுல. ஏறி ஏறி. ப்ளீஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ப்ராப்ளம். ப்ளீஸ் ப்ளீஸ். போலாம் போலாம். ரைட். என்ன லுக்கு? நான் உன்கிட்ட ஏதாவது பேசினேனா வாயை மூடிட்டு பேசாம இரு. மவனே செத்தடா. ஏய், எங்க மச்சான்? காணும் மச்சான். மெசேஜ் வந்திருக்கு மச்சி. பாரு பாரு. ஏய்,